ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். புதுசா வீட்டுக்கு குக்கரும், தோசை தவாவும் வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீட்ல கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு எது அடிக்கடி வேல வைக்குதோ இல்லையோ, இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா நெறைய வேல வைக்கும். கேஸ் வெளியவே வராது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, விசில் அடிக்கடி வராது. தண்ணி இல்லன்னா லீக் ஆகும். அண்ட் இன்னொன்னு நம்ம குக்கர் ஹேண்டில் பண்ணும்போது எப்பவுமே நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, மத்த இதெல்லாம் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். குக்கர்ல கேஸ் வெளிய வரல அப்டின்னா தூக்கி அடிச்சிடும். அதனால குக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அண்ட் குக்கர் கரெக்ட்டா இருக்கான்னு ப்ராப்பரா பார்க்கணும். நம்ம மூடும்போதும் கேர்ஃபுல்லா மூடி வைக்கணும். ஸோ எங்க வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா, குக்கர் வந்து நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சடனா பார்த்தீங்கன்னா, விசிலே வரதில்ல. அடிக்கடி பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து வெளிய லீக் ஆகுறது. பருப்பு போட்டா பருப்பே வேகாம இருந்தது. ஒரு கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு எது முக்கியமோ இல்லையோ குக்கர் ரொம்பவே முக்கியம். ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கிழங்கு வேக வைக்கிறதா இருக்கட்டும், அதே வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பருப்பு சாதம் குடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு குக்கர் கண்டிப்பா தேவையே தேவை. இதே நீங்க ஒரு பாத்திரத்தில வச்சு ஒரு பருப்ப வேக வச்சீங்கன்னா, அந்த பருப்பு வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அண்ட் நம்ம குக்கர்ல வேகுற அளவுக்கு வேகாது. அதனால குக்கர் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான, அத்தியாவசியமான பொருள் தான் சொல்லணும். ஸோ நான் இந்த குக்கர் எங்க வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல தான் வாங்குனேன். ஆன்லைன்லயும் பார்த்தேன். பட் ஆன்லைன்ல பிரைஸ் பார்த்தீங்கன்னா, சீப்பா தான் இருந்தது. பட் நம்ம ஆன்லைன்ல வாங்கி அது சரியா ப்ராப்பரா ஒர்க் ஆகலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் டிமார்ட்ல தான் வாங்கியிருந்தோம். நான் வாங்குன குக்கர் பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர். இதுல உங்களுக்கு 2 லிட் குடுப்பாங்க. பெரிய குக்கருக்கு 1 லிட்டும், சின்ன 2 குக்கருக்கு 1 லிட்டும் குடுத்துருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விசில் வந்து 2 விசில் தான் குடுத்துருந்தாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, 1700 3 குக்கரோட ரேட்டு. இதே நீங்க தனியா வாங்கணும் அப்டின்னா, தனியா நீங்க சிங்கிளா இந்த 3 லிட்டர் இருக்குங்களா, அது மட்டும் நீங்க வாங்கணும்னா 800 உங்களுக்கு ஆகும். ஸோ அந்த மாரி தனியா வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ் தேவ. அதாவது நீங்க குக்கர் யூஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, இந்த மாரி செட்டா வாங்கும்போது நமக்கு வந்து காஸ்ட் வந்து சேவிங்ஸ் ஆகும். ஸோ நான் வாங்குனது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பீஜியன் பிராண்ட்ல தான் வாங்கியிருந்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வாரண்டி கார்டும் குடுத்துருந்தாங்க. அப் டூ 5 இயர்ஸ் வரைக்கும். அண்ட் குக்கர் நான் வாங்கிட்டு வந்தோனே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்ன இதுல ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 நாள், 3 நாள் யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பரா யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேம் இதுவும் அதே மாரி தான் கரெக்ட்டா ப்ராப்பரா விசில் வராம இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் நேரம் வந்து வெளிய அந்த நீங்க டியூப போடுறீங்க அப்டின்னா, ரொம்ப ஹீட்ல நீங்க குக்கர மூடுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு விசில் வெளிய வராது. அதனால ஹீட் கம்மியா இருக்கும்போதே குக்கர மூடி நீங்க வந்து விசில் வைங்க. உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த குக்கரோட பேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் பேஸ் குடுத்துருக்காங்க. இத நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணலாம், அண்ட் அடுப்புலயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த குக்கர வாங்கி யூஸ் பண்ணி 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ நான் யூஸ் பண்றேன். இதுல ஏதாவது ஃபால்ட் இருந்தா நான் கண்டிப்பா வந்து வீடியோ போடுறேன். ஓகே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.